என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க எதுக்குங்க சபையில் இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க? கொடுக்குறவன் கூட ஓ இவளுக்கு இவ்வளோ ரூபா வருதா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களே. இது உண்மை. ஐயா சாமி அப்படின்னா தருவாங்க. கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இல்லைன்னு, இதுதான் உண்மை. ஆனா தேவன் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணா பெருகும் என்பது சத்தியம். ஒரு சத்தியம், ஒரு உண்மை என்ன செய்யுது? முழுகுது. நான் என்ன சொல்றேன், ஜனங்களை சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்ண நான் விரும்பல. எனக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களிடத்தில் பெறுவதல்ல, தேவன் என்னை சந்திக்கிறார் என்று சொல்லி. இங்க பாருங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா கொடுக்குறேன், மாம்சத்துல கூட கொடுப்பேன், ஐயோ பாவம்னு. ஆனா கர்த்தர் என்னை சந்திக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் 100 ரூபா தந்தா கூட அவன் ஆவிக்குரியவன் அர்த்தம். அவன் மாம்சத்துல சிந்திக்காம ஆவியானவர் சத்தத்தில் செய்யறான். அப்பேற்பட்டவர்கள் இடத்திலிருந்து பெறுவதுதான் ஆசீர்வாதம். ஆமா, இரக்கத்தின் அடிப்படையில் அல்ல. ஜனங்கள்கிட்ட நீங்க காணிக்க வாங்கும்போது இரக்கத்தின் அடிப்படையில் வாங்கக்கூடாது. என் சிறு வயதிலிருந்தே கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆமா, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் சொல்லுவாங்க, என்னடா நீ பேசுகிற பார்த்தா காணிக்க போட வரணும்னு பையில் வச்சுருவான் போல, எனக்கு அதை கொடுத்துருக்காரு இதை கொடுத்துருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் அப்போ நான் பேச ஆரம்பித்தப்போ நான் ஆயிரங்களுக்கு அதிபதியாக இருந்தேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இப்படியே பேசுகிறேன் இருக்கிறோம் போயிருந்தான்னு. ஆனால் இன்னைக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நம்ம அதிபதியாக இருக்கேன். கர்த்தர் கொடுத்ததை மறைச்சு பரிதாபமா பிச்சைக்காரத்தனமா ஸ்டேஜில் வந்து தேவையை பேசுவது தான் கேவலம் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் கொடுத்ததை பேசுவது புத்தியினம் அல்ல, அது தேவனுடைய நாமம் மகிமைக்கு. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுனால ஒருத்தர் ரூபா கொடுக்கறது நிப்பாட்டினா அவன் மாம்சத்துக்குரியவன் அர்த்தம். நம்ம சில கோடிகள் வருவதை பேசுகிறோம், பல கோடிகள் தேவையில் இருக்கிறோம். அது நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. நீ 100 ரூபாய் கொடுக்குறோம், கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா, இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போயிடும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் போகிற போக்கில் போகிறபடி தேவன் நம்மளை அழைக்கலை. இப்போ நம்ம வளர்ந்துருக்குறோம். வளரும்போது தேவன் செஞ்சதை தான் சொல்லணும். தேவன் சொன்னதை செஞ்சா வராதே. நல்லா தெரிஞ்சுக்காங்க, எடுத்தா பணக்காரன் ஆயிருவீங்கன்றது உண்மை, உலகம் சொல்ற உண்மை. ஆனா கொடுத்தா பணக்காரன் சத்தியம். நம்ம உண்மையை நம்பலையே, சத்தியத்தை தான் நம்புறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த இடத்துல இப்படி பேசிட்டு தேவன் நம்முடைய ப்ராஜெக்டை சந்திப்பார் நம்ப முடியுதுன்னா நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு அர்த்தம். எந்த பைத்தியக்காரன் அப்படி செய்ய பேசுவான்னு சொல்லுங்க. ஆனா நம்ம பேசுறோம். அதை தாண்டி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் தங்கள் கரங்களை இணைப்பார்கள் என்று நம்புகிறோம் என்றால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென், ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி கடந்து வரும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் 15 வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நல்லா கை தட்டுங்க. எல்லாவற்றிலும் சொல்லுங்க, வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். எல்லாத்துலயும் வளரணுமா? ஆரோக்கியத்துல சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யத்துல, தைரியத்துல, நீதியில, பரிசுத்தத்துல, பாதுகாப்புல, வெளிச்சத்துல, வெளிப்பாடுகள்ல, ஆரோக்கியத்துல, எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப ஒரு சின்ன பையன் அப்படியே வளர்றான். வளர 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 அவனுடைய நடவடிக்கைகள் என்ன செய்கிறது? மாறுகிறது. இப்போ அவன் பால் பாட்டில் எடுத்து நான் குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இது போய் நீ குடிச்சிக்கிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான் அவன். ஏன்னா அவன் நாலேஜ் என்ன செய்யுது? வளருது. எப்படி வெளியில் இருக்கிறவனுக்கு அறிவு வளருதோ, ஆவிக்குரிய மனுஷன் நமக்கும் கடவுளை குறித்த அறிவு வளர வேண்டும். அது வளர வளர ரட்சிப்பு பூரணம் அடைகிறது, நித்திய ஜீவன் வெளிப்படுகிறது. வருஷம் ஃபுல்லாக உட்காந்து சர்ச்சில் உட்காந்து
நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி இல்லாது இருக்கும்போது அது பரிதாபத்துக்குரியது. நீங்கள் வளரும்படி அப்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வளர்ச்சி எப்படி நடக்குது? 16 வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக கூட்டி இணைக்கப்பட்டு. பாருங்க, இந்த சரீரத்தில் எல்லா பகுதியும் ஏன் வளருதுன்னா, அந்த பகுதிகள் எல்லாம் சரீரத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால வளருது. ஒரு நகத்தை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வளராது. ஆனால் அந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் அது வளரும். எப்படி? நீங்கள் சபையிலேருந்து துண்டிக்கப்பட்டு கிடக்கும்போது நீங்கள் வளர்ச்சி அடைய மாட்டீர்கள். ஆனால் சபையோடு இணைந்திருக்கிற வரைக்கும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கீங்க. எத்தனையோ பேர் துண்டிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாது இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மனதளவில் துண்டிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க வளர்ச்சி தடைபடுகிறது. ஆனால் சபையோடு இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ வளர்ச்சி என்பது சபையோடு இணைக்கப்படும் போது வருகிறது. இந்த புதன்கிழமை ஏன் சார் வாரத்தில் ஒரு நாள் செய்தி கொடுத்தா போதாதா? 2 நாள் இந்த வார்த்தைகள் நம்மை வளர வைக்கிறது, வளர்ச்சிக்குள் கொண்டு செல்கிறது. ஆமாம், ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும். லட்சக்கணக்கான இயேசுக்களை இந்த உலகத்துக்குள்ளே கொடுப்பதற்கு, மேசியாக்களை உலகத்தில் கொடுப்பதற்கு வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் அன்றைக்கு நிறைவேறி இருக்கும். அப்ப எல்லாருக்குள்ளே இந்த வளர்ச்சி இருந்திருக்கு. பவுலுக்குள்ள இருந்திருக்கு, பேதுருக்குள்ள இருந்திருக்கு, எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. உங்க கேரக்டர்லாம் இந்த சேஞ்சஸ் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க ஆமென். ரொம்ப முக்கியம். போன வாரம் இந்த அளவு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா இந்த வாரம் அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும். இதுதான் மாற்றம், இதுதான் வளர்ச்சி. இப்படி வளர்றவங்க லைஃப்பில் ஹெவனை, பரலோகம் இருக்குல்ல, அதை இங்கேயே அனுபவிப்பாங்க. ஆமாம், அதாவது இம்மார்டாலிட்டின்னு பேசுகிறாங்க, சாகாமை. நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் சாகாமல் இருந்து என்னத்தை சாதிக்க? இந்த தார் ரோடு போடாத தெருவுக்கள்லையும் புழுதியிலையும் இருந்து எதுக்கு வாழணும்? அப்போ சாகாமல் வாழ்கிறது, நீடிய வாழ்வு, இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க 40 வருஷத்தை 50 வருஷத்தை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அதை கற்றுக்கணும். சந்தோஷம் அதிகமான பிறகுதான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே நீ நினைப்ப பாரு. அப்போதான் இம்மார்டாலிட்டி பேசணும். படம் நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்ச நேரம் ஒன்றா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்கள, அப்போத்தான் அதை பேசணும். இது அந்து போய் நொந்து போய் நூடுல்ஸாக இருக்கிறது இம்மார்டாலிட்டியா? நமக்கு டியூரபிலிட்டி இல்லை சார், இம்மார்டாலிட்டி. அப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எப்போ நம்ம என்ஜாய்மெண்ட் வரும்? வளர வளர வளர. அதான் சார் கிணத்த தண்ணியை பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பக்கு பக்குண்டு. ஆனால் 4 பேர் கத்திட்டு உள்ள குதிக்கிறாங்க. என்ன கடான்னா நீச்சல் தெரிஞ்சுன்றாங்க. ஒரே கிணறு, எல்லாம் சொல்லுங்க, 4 பேருக்கு அடிவேரை கலக்குது, இன்னொரு 4 பேருக்கு ஆனந்தமா இருக்கு. அப்படித்தான் இந்த உலகமும். கையத்தட்டு. கடவுளுக்குள்ள நீ நீச்சல் கத்துக்கிட்டீன்னா விளையாடலாம். அந்த உலகத்தில் நல்லா விளையாட, என்ஜாய் பண்ணலாம். அந்த தைரியம் இல்லாதவனுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன சார் ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, வருகையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றான். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் போல, தாங்க இதுக்கு மேலே தாங்காதரா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கிறான். அப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இந்த 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 வளர்ச்சிக்குள்ளே வரும்போது, நீங்கள் குழந்தையாக இருந்து புருஷன் ஆகும்போது நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்திலே நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க.
ஹெவன் அண்ட் ஹெல் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ன்றாங்க. உங்களுடைய மைண்டில் இருக்கிற வேற வேற ஸ்டேட்ன்றாங்க. நீங்கள் ஆனந்தமாக பரலோகத்தை இன்னைக்கு நைட் நீங்கள் அனுபவிக்கலாம். கர்த்தர் என் கூட இருக்காரு. ஆமென். ஆகையால் எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. என் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து என்ன வெளியூர்லலாம் பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு போனால் அங்கே என்ன நமக்கு பேர் வச்சுருக்காங்க, அஞ்சான் நெஞ்சன். மதுரையிலிருந்து அஞ்சான் நெஞ்சன் வருகிறார்ன்றாய். ஏன் அஞ்சான் நெஞ்சன்? அவர் கண்டுக்கவே மாட்டேன்றார், எவனையுமே கண்டுக்கவே மாட்டேன்றார். இந்த கிரிட்டிசிசத்துக்கெல்லாம் நம்ம செத்துடுறோம். இந்த லைட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. எது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குதோ அதே நேர்மறையாக என்ன செஞ்சுறீங்க, மாற்றிக்கிறீங்க. பார்த்தீங்களா? நாலேஜ் கொண்டு உடனே நீச்சல் தெரிஞ்ச உடனே, ஆமாம், இது வந்து எதிரிகளே நீங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. கிரிட்டிசிசத்துக்கு மேலே வந்துடுறீங்க. அதற்கு மறித்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஒருத்தன் பேசி அது உங்களை பாதிக்குதுன்னா நீங்கள் இடுப்பை சுற்றி கயிறை கட்டி அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி நான் நிறையா பேர்கிட்ட கொடுத்துருந்தேன் கயிறை. அவங்களும் அங்கேருந்து சுண்டு வாங்கி பாருங்கன்னா, அவன் பண்ண ரியாக்ட் பண்ணி ஆக்ஷன் ரியாக்ஷன். அப்போ கர்த்தர் சொன்னார், பரவாயில்லையப்பா, அவன் அங்கே உட்காந்து அவனை சுண்டுறான், நீ ஆடுறாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், சா, என்னுடைய கண்ட்ரோல் ஓன்ட்டு இருக்கிறதா? இயேசு நாமத்தில் அறுக்கிறேன்டா கயிறு. இப்போ என்ன வேணாலும் பேசு, நீ வெறும் கயிறை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இடுப்பில் கட்டலடாது. அதை நாங்கள் தாண்டிட்டோம். சாதாரண சத்தியம். நான் கோபப்படுறது, நான் முடிவெடுத்து கோபப்படணும். நீ நினைக்கிறப்பெல்லாம் என்னை கோபப்படுத்த கையத்தட்டு. நான் நீங்கள் பார்த்து 1000 வருஷம் சாட்சின்னு சொல்கிறோம்ல, அதை தான் இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது திடீர்னு ஃப்ளைட் என்ன செஞ்சிருச்சு, ஒரு 3 hours டிலேன் டைம், 2 hours டிலேன் டைம். என்னடான்னு அப்படியே உட்காந்துருக்கும்போது திடீர்னு 4 பேர் நாங்க டான் வந்து சிங்களத்தில் ஜெங்கட முன்னாடி பாடுறாங்க. ஒரு 4 பேர் பாடுறான், ஒருத்தர் டங் டக் டங் டக் வாசிக்கிறாங்க. அப்படியே கும்முன்னு. அதான் என்ன சொல்கிறதுனா வந்து அந்த அந்த நேரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸு அந்த 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 கவர்மெண்ட்டு என்ன செய்யுது வந்து அதுக்கான ஆட்கள்லாம் ரெடி ஆகிருப்பாங்க. அந்த ஏர்லைன்ஸே வச்சுருக்குறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் பாடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த ஹெவன் ஆன் எர்த் ஸ்டேட் அந்த இதுக்கெல்லாம் வரும்போது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 10 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்டே ஹெவனுடைய தாக்கத்துக்குள்ளே வந்துடுது. அப்போ அந்த நாங்கள் இருந்த தூத்துக்குடி அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டு தெருவுக்கே போடுவாங்க. தெருவுக்குள்ளே போட்டுட்டு வெளியில் ஸ்பீக்கர் வச்சு வெளியில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓ, நீ அந்த பேக்ரவுண்டில் வந்து இல்லாதனால இதை விட கிளம்புவோம் நாங்கள். அப்போ டான்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சிட்டியிலே அங்கங்கே டான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அழகான ஒரு 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 இது பாருங்கள். இப்படித்தான் இந்த உலகத்தை வந்து தேவனுக்கு விரும்புகிறார். இன்னொன்று சொல்லியிருக்காரு என்கிட்ட, இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் பேசுகிறேன். வருகிற நாட்களில் உன் மேலே இருக்கிற இந்த அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லும். ஜனங்கள் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய மிரக்கிள்ஸ் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நடக்க ஆரம்பிக்கும். இன்ஸ்டன்ட் மிரக்கிள் நடக்கும். ஆவியான ரொம்ப தெளிவாக பேசினார். நீங்கள் வேணாலும் பாருங்கள். ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது நான் இதை வந்து ரீப்ளே பண்ணி காட்டுறேன். வந்து ஜனங்கள் அந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த விஷயங்கள் நடந்துச்சு. இது ஒரு சர்வீஸில் இல்லை, தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுது, நடனத்தோடு கர்த்தரை துதியுங்கள். கையத்தட்டு வருகிற அவர் ராமன். ஏறுவதுக்கு முன்னாடி அண்ணன் அங்கே அண்ணன் இங்கே அண்ணன் இதெல்லாம் பார்த்தோம்ல. இந்த வசனத்தை எப்படி விட்டோம்னு தெரில. நேற்று எங்கேயோ உட்காந்துருக்கிறேன், ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, நடனத்தோடு அவரை துதியுங்கள். வாவ், நேராகவே சொல்லுது பைபிள். நேராகவே சொல்லுது, டான்ஸோட துதிடா. பைபிள் நேரடியாக சொல்லுது. தாவீது ஆடுனா ஆடலை விட்டுறியா?
தாவீது ஆடுறதுனால ஆடலை, நாங்கள் சங்கீதம் ஆடுன்னு சொல்லுது, அதனால நாங்கள் ஆடுறோம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகும்போது வேறு மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறுது. என்னென்ன, நீங்கள் வளர வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். பவுல் சொன்ன ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது பாருங்க, நம்முடைய அறிவு, என் லைஃப்பில் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு பலம் என்ன தெரியுமா? என்னுடைய பலம், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. என் பலம் என்ன தெரியுமா? என்னுடைய மிஸ்டேக்கை பற்றி நான் ரொம்ப வருத்தப்பட மாட்டேன். போன வாரம் ஒரு வசனத்தை தப்பாகவே பிரசங்கம் பண்ணாலும் இந்த வாரம் ஐயோ தப்பாக பேசிட்டோமே. நம்ம அறிவு குறை உள்ளது, தப்பா இல்லை, தப்பா இந்த சென்ஸு நிறைவில்லாமல். 23 வருஷம் நான் பேசினேன் தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. நீயா சொல்லிக்கிறதா நான் தப்பாக பேசுனேன்னு நான் சொன்னேன்னு? 23 வருஷம் நான் தப்பானதை பேசலை. பாவத்திலையும் வாழ்க்கையில் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் இருந்தவனை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி ஐஸ்வர்யத்திலையும் ஆஸ்திலையும் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஆனால் இப்போ பேசுறது ஐஸ்வர்யத்திலையும் ஆஸ்திலையும் ஆரோக்கியத்திலையும் இருக்கிறவனை ஆண்டவரோடு இருக்கிற இடைவிடாத உறவு என்கிற கிருபைக்குள்ள நான் கொண்டு வரேன். எந்த வழியில் பார்த்தாலும் வனாந்திர வாழ்க்கை எகிப்து வாழ்க்கையை விட சிறப்பானதுதான். 23 வருஷம் நியாயப்பிரமாணம் பேசுறேனே, அது கிருபையோட கம்பேர் பண்ணும்போது சின்ன குறைவான வாழ்க்கை. ஆனால் எகிப்தோட கம்பேர் பண்ணும்போது அது நிறைவான வாழ்க்கை. நாங்கள் 23 வருஷம் தவறானதை பிரசங்கிக்கவில்லை. ஆசீர்வாதத்தின் முதல் படியை பேசினோம். இப்பொழுது ஆசீர்வாதத்தின் பூரணத்தை பேசுகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டவை நாங்கள் உண்மையாக இருந்தபடியினால் தேவன் நம்மை உண்மை இல்லவன் என்று எண்ணி தேவன் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு சென்றார். கொஞ்சத்தில் உண்மை என்னவனை அநேகத்துக்கு அதிபதி ஆக்குவே. இந்த வார்த்தை நிறைவேறியிருக்கிறது. ஆகவே கிருபை பிரசங்கியல் யாரும், ஐயா வயசான தாத்தா எல்லாரும் கேட்டுக்காங்க, கிருபை பிரசங்கியல் யாரும் தாங்கள் செய்த பிரசங்கம் தவறு என்று பேசவில்லை. 4வது மாடிக்கு ஸ்டெப்பில் வாடான்னு சொல்லி கொடுத்தாங்க. 4வது மாடியில் ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்கணுன்னா 4வது மாடியில் தான் இருக்காருன்னு கரெக்டாக தான் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன படிக்கட்டு வழியாக வான்னு சொன்னாங்க, இப்போ லிஃப்ட்டில் வாடான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த வழிகளை எளிமையாக்கி இருக்கிறது வேதம். அதைத்தான் பேசுகிறோம். ஆனால் முடிவு ஒன்றே, அதில் மாற்றம் கிடையாது. அதனால் நேற்று பேசின எந்த செய்தியை குறித்து இன்றைக்கி நான் வருத்தப்பட்டதே கிடையாது. நான் சொல்ல வர தவறுனா கருத்தில் தவறு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் பண்ணுறதுல தப்பாக சொல்லிட்டேன், இல்லை ஒரு ஆங்கில வாக்கிய அமைப்பை தப்பாக பேசியிருப்பேன். கேஷுவலாக ரைட்டாக பேசுவோம், ஸ்டேஜில் போகும்போது தமிழே தப்பாக வருது, அந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன். எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் தவறுகள் எல்லோருக்கும் நடப்பது, அவைகள் தானாய் சரியாகும். தவறே இல்லாதவன் எவனுமே இல்லை. என்னைக்கு நீங்கள் தப்பு 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 தப்புன்னு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் முதுகு வளையுது, நீங்கள் கில்ட்டி கான்சியஸ் ஆகுறீங்க. என்னைக்கு நம்ம அறிவு குறை உள்ளது என்கிற வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிமிர்ந்து நிற்க. என்னால் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தை உட்காந்து பார்க்க முடியும், என்னை ரசிச்சே நான் பார்க்க முடியும். என்னடா இந்த இடம்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இம்மெச்சூர்டான ஆக்டிவிட்டிஸ் இருக்க தான் செய்யும். நான் என்னையே மன்னிக்கலைன்னா நான் எப்படிங்க மற்றவனை மன்னிப்பேன்? நான் மற்றவனை மன்னிக்கிறேன்னா என்ன மன்னிக்காமல் இருப்பேனா? அப்போ என் செயல்பாடுகளில் இருக்கிற தவறுகளை என்னால் மன்னிக்க முடியும். அதான் கர்த்தர் சொன்னார், உன்னையே நீ நேசிப்பது போல பிறனை நேசி. முதலாவது உன்னை நீ நேசிக்க வேண்டும். உன்னை நேசிக்க வேண்டும். அதுதான் மற்றவர்களை நேசிப்பதற்கு வழிவகுக்கும். அப்போ உங்களை நேசிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க தவறுகளை பற்றி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்களை குற்ற சுமத்தி உங்களை ஒரு குறுகி போகிற இடத்துக்கு போக மாட்டீங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு சில ஸ்டேஜில் ஒரு சாட்சி சொன்னால் சாட்சியில் ஏதாச்சும் உளறிட்டா உட்காந்து ஐயோ இப்படி பேசிட்டேமே. சிலர் தூங்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமோ, அந்த பாட்டு இப்படி பண்ணியிருக்கலாமோ. ஒன்றும் பயப்படாத. உட்காந்துருக்கவன்லாம் பெரியவன் கிடையாது. 50 பேர் தப்பு பண்ணி தான். அந்த இடத்துக்கு நீ என்னைக்கு வரியோ ராஜ வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்க. யாரு சார் கடவுள் பார்வையில் ஒருத்தன் கூட 50 ஃபெயில் கேஸு. நீ யாருக்கு பயப்பட போற, யாருக்கு வைக்கப்படுற? பொல்லாத விபச்சார சந்ததி. கர்த்தர் சொன்னார் அந்த அறிவுக்குள்ள வரணும். உங்கள் குறைவுகள், உங்கள் அறிவு குறை உள்ளது, அதில் ஒன்றும் தப்பு. மிஸ்டேக்கை மாற்றிக்கணும் உண்மைதான். ஆனால் மிஸ்டேக்கை நினச்சி நீங்கள் வருத்தப்படுற இடத்துல நீங்கள் இருக்கவே கூடாது.
அது உங்களை இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். நம்ம அறிவு குறைவுள்ளது எல்லாம் சொல்லுங்க. சொன்னவன் அறிவு பெருத்தவன் 11 PhDக்கு சமம்ன்றான் என் படிப்பு. எத்தனை PhD? அவன் சொல்றான் நம்ம அறிவு குறைவுள்ளதுன்னு. பரலோகத்துல இருந்து ஆமேன்னு சத்தம் வருது. ஏன்னா உண்மைதான், அவன் அறிவு குறைவுள்ளது தான். அப்ப எல்லாம் சொல்லுங்க, என் அறிவு குறைவுள்ளது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே? ஹலோ எல்லாரும் என்ன பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தைரியமா இருப்பீங்க. நான் பெர்ஃபெக்ட் அப்படின்றவன் தான் தப்பு பண்ண உடனே ஐயோ அப்படிங்க. அப்ப ஏன் இந்த மிஸ்டேக்லாம் வருதுன்னா, நம்மளை பெருசா நினைச்சுக்கிறது. நம்ம பெரிய ஆள் கிடையாது. எய்த்தாப்புல ஒருத்தன் தப்பு கண்டுபிடிக்கிறானே அவனும் பெரிய ஆள் கிடையாது. கையத்தட்டு. இதுதாங்க உங்க வெற்றியின் ரகசியம். இதுதாங்க உங்க தைரியத்தின் ரகசியம். நம் அறிவு குறை உள்ளது. ஆமா ஆமா. ஊருக்குள்ள பஞ்சாயத்துன்னு கூட்டினா நடுவர் நாட்டாமா பண்றதுக்கு நடுவர் சொல்றதுக்கு எவனுமே கிடையாது. ஏன்னா 50 பேர் அறிவும் குறை உள்ளது. அதை புரிஞ்சுக்கங்க. முத தவறு இழைக்காதவன் யாரும் இல்லை. உங்கள் தவறெல்லாம் நீங்க திரும்பி பார்க்க முடியாது. ஆனா ஏன் தவறை நான் திரும்பி பார்க்கலாம். ஏன்னா வீடியோ எடுத்துடுறான் எல்லாத்தையும். பாருங்க, இப்போ நான் மிஸ்டேக் பண்ணேன்னா, போன வாரம் நான் கொடுத்த மிஸ்டேக்கு ஏகப்பட்ட விஷயத்தை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் உட்காந்து பார்க்கணும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் எனக்கு. போட்டு பார்ப்பேன், தைரியமாக பார்ப்பேன். இப்படி பேசிக்க கூடாதுல்ல, அடுத்த வாரம் மாற்றிடுவோம். அவ்வளோதான். ஐயோ பேசிட்டோம், என்ன பேசிட்டோம்? பேசினா இப்போ என்ன? ஊருக்குள்ள மற்றெல்லாம் பேசுகிறேன் இல்லையா? எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எவ்ரி ஒன் தே கமிட்ஸ் மிஸ்டேக். அந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, அப்போ அவர் சொல்கிறாரு, குறைவானது அந்த நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் சொல்லுவோம், குறைவு ஒளிஞ்சிரும். சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன் இல்லை, வியாதி என்ன செய்யும்? ஒளியும். பலவீனம், அறிவு குறைவும். கையை தட்டுங்க ஒரு ராமன் அப்படியே மறையும். அதுக்கடுத்து பவுல் பேசுறார். பவுல் சொல்றாரு, நான் வாசிங்க, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். எதை சொல்றாரு? அவர் சின்ன வயசுல இருந்தது பேசுறாரா? இல்ல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்திச்சேன். எப்படியாச்சும் இந்த பேங்க்ல லோன் தந்துட மாட்டாங்களா அப்படின்னா அது குழந்தையை போல யோசிக்கிறது. எப்படியாச்சும் 4 பேர் பார்த்து நல்ல வழி காட்டிட மாட்டாங்களா? குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். அடுத்து, நான் புருஷனான போது கையை தட்டு. நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். எதெல்லாம் நான் சைல்டிஷா பண்ணிட்டு இருந்தேனோ அதெல்லாம் மாறிடுச்சு. அப்ப வளர்ச்சின்னு ஒண்ணு பவுலுக்கு என்ன செஞ்சிருக்கு? சொல்லுங்க, இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளோடு நடக்க நடக்க உங்கள் உள்ளான மனிதன் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சத்தியம் ஒரு சத்தியம் அல்ல, எல்லா சத்தியங்களையும் வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு வாசலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க ஒவ்வொரு செய்தியுமே கேட்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த விஷயத்துல புருஷனாகணும், குழந்தை கேட்டவைகளை விட்டுவிட வேண்டும். ஐ ஹாவ் டு grow. எல்லாம் சொல்லுங்க, நான் வளர வேண்டும். நேற்று கேட்ட சத்தியத்தையே, நேற்று கேட்ட ஸ்டைல்லையே வாழ்க்கை ஓடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு வரணும். நேற்று பேசுன்னு சொன்னார், பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னார், அமைதியாக இருக்கிறேன். அப்படி அடுத்து என் கேரக்டரில் சேஞ்சஸ் இருக்கணும். அதை பார்க்கும்போது ஆள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்காயா, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துக்கிட்டே இருக்காயா. இதை சபை செய்ய மறந்தனால தான் வந்தோடனே 4 பாட்டு, 2 அந்நிய பாஷை, ஒரு சங்கீத வாசி, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு வளர்ச்சிக்குள்ள புதுசா கர்த்தர் என்ன சொல்றாருன்ற ஒரு எண்ணம் இல்லை. பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆவியானவரை ஃபாலோ பண்ற விட்டுட்டோம். உன் வாழ்க்கையிலையும் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாத, ஆவியானவரை ஃபாலோ பண்ண. ஃபார்முலாவில் ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும்னா வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். ஆமேன். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாவற்றிலும் வளருவோமாக. தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை, எந்த செய்தியை நீங்கள் மறந்து இந்த செய்தியை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் வளர உதவி செய்துள்ளோம். என்னுடைய குணங்களிலே, எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சிலர் வாய் இன்னும் திறக்கலை. என்னுடைய குணங்களிலே, வாயை திறங்க. இன்னும் சிலர் வாய் திறக்கலை. என் குணங்களிலே மாற்றம் உண்டாக செய்வீராக. ஆமென். வாயை திறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த கிருபையை தருவாராக. கையை தட்டி வருவாங்க.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸோ இனி உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர வளர உங்கள் சரீரத்திலும் ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய கேரக்டர்ஸ்லையும் பெரிய சேஞ்ச் வரும். பழச குறைவை யோசிக்காதீங்க, சரியா? அது சரியாயிடும், அது சரியாயிடும். அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒருவன் பாவம் செய்தவன் என்று வந்து சொன்னாலும் உங்களை கூட்டிகிட்டு வர அந்த கேப்பில் கூட அவன் நீதிமானாக இருக்கலாம்.